ஒரு வயசான பாட்டி கடத்தெருவில் ஆரஞ்சு பழம் விற்பாங்களாம். தினமும் அந்த பக்கம் வரக்கூடிய ஒரு இளைஞன் அவங்கக்கிட்ட 1 கிலோ பழம் வாங்கிட்டு ஒரு பழத்தை உரித்து அதுலேருந்து ஒரு சொலையை எடுத்து சாப்பிட்டு, ஐயோ இந்த பழம் ரொம்ப புளிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லுவானா. உடனே பாட்டி சொல்லுவாங்களா, இல்லையேப்பா நல்ல சுவையான பழம் தானேன்னு. அப்படியா, இந்த பழத்தை நீங்களே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட கொடுப்பானா. பாட்டியும் சாப்பிட்டுட்டு, இல்லைப்பா நல்ல சுவையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பதில் பேசாமல் பழத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுவானா. இது தினமும் நடந்துகிட்டு இருந்ததான். இதை பார்த்த அந்த இளைஞனின் மனைவி ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டாலாம், நல்ல சுவையான பழத்தை தானே அந்த பாட்டிக்கிட்ட வாங்குறீங்க, அப்புறம் ஏன் புளிக்குது அப்படின்னு போய் சொல்லி ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இளைஞன் சொன்னானா, அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை, தினமும் நான் வாங்கக்கூடிய பழம் தான் அவங்களுக்கு வருமானம். அந்த வருமானம் எங்கே குறைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த பழத்துலேருந்து ஒரு பழத்தை கூட அவங்க எடுத்து சாப்பிட்றதில்ல. இந்த வயசில் அவங்களுக்கு தேவை ஆரோக்கியம், அதனால தான் இந்த பொய்யை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்து கடைக்காரன் அந்த பாட்டிக்கிட்ட போய் கேட்டானா, ஏன் பாட்டி தினமும் அந்த இளைஞன் நீ கொடுக்குற பழம் புளிக்குது அப்படின்னு பொய் சொல்கிறான்ல, அப்படி இருந்தும் ஏன் எடை கூடுதலாக அவனுக்கு பழம் கொடுக்குற அப்படின்னு கேட்டானா. அதற்கு அந்த பாட்டி சொன்னாங்களா, நான் எடை கூடுதலாக பழம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் எப்படியாவது ஒரு பொய்யை சொல்லி ஒரு பழத்தை என்னை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அவனுடைய அன்பின் எடையினால தான் என் தராசுடைய எடை கூடுது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பில் தாங்க ஜீவன் இன்னும் சுழன்றுக்கிட்டு இருக்கு. அன்பை விதைப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.